නස්ලීම් මහතාට ස්තුතිය පුද කරමි. මීළඟට ආරාධිත කතාව ඉදිරිපත් කිරීම සඳහා ගලේවල ශාඛාවේ සමස්ත ලංකා මුවර සංගමයේ සභාපති වී.එම්. මෞෆීත් මහතාට මා ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. விசேடமாக நான் வந்தது மௌஃபிக் சேவை மௌஃபிக் நானான்னு தான் நான் சொல்கிறேன். மௌஃபிக் மந்திரியோட சேவை இன்றைக்கு நேற்றல்ல, கிட்டத்தட்ட நாங்களும் சமூக சேவையில் இணைஞ்ச ஒரு 15 வருஷம். எங்களுக்கு ஏச்சு தான் போலும் தெரியும். அவருக்கு நிறைய இடத்துல விரட்டி அடிக்கவும் பார்த்தாங்க. கைத்தட்டணும் நீங்கள் இந்த இடத்துல உங்களோட புள்ளோளுக்கு நிறைய சேவை செஞ்சு மெத்தமா பஹார අවස්ථාවල් තිබුණා. නමුත් මගහරියා අපි බේරගත්ත කොහොමරි සොසයිටියට සේවයක් කරන්න එහෙම තමයි. ඒතරම් කැප වුණු මිනිස්සෙක් අවුරුදු 15කට වැඩි මම අඳුන පුද්ගලයෙක් එකක් කියන්න මම සුනාමි ගහපු වෙලාවේ ප්‍රථමින්ම ගලේවලේ ලොරි 5ක් විතර බඩු පටවගෙන ගෙනිච්ච එකම පුද්ගලයා. අත්ප්‍රසන්න දෙන්න. අය වීට වඩා කියන්න දෙයක් නැහැ. ඒතරම් සේවයක් මේ ප්‍රදේශයේ සෑහෙන්න පාසල් කීපයකටම කරලා තියෙනවා. ඔබතුමාගේ කතාව ආරම්භ කරන්න. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தயவு செய்து எல்லோரும் மன்னித்து கொள்ள வேண்டும், நேரம் போதாது. அது சுருக்கமாக சில விளக்கங்களை சொல்லி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறும் இன்ஷா அல்லாஹ். අපි සියලුම දෙනාම සමා වෙන්න ඕනේ. මගේ වෙනුවෙන් නෙවෙයි, ඔබ තමුන්නාන්සලා වෙනුවෙන්, මේ පාසල් වෙනුවෙන්. කොච්චර දුර ඉඳන් සාමාන්‍ය ඒගොල්ලෝ දුර බලන්න නැතුව උදේ පාන්දර නැගිටලා මේ උත්සවයට සහභාගී වෙන මගේ රත්තරන් හදවත් තියෙන අපි සියලුම දෙනාට අතුරස්ථානයක් එක්ක මම ඔබතුමාලාගේ එක නම කියන්න නැතුව ඔබ සියලුම දෙනාට මම සුබපතනවා. ඔබ සියලුම දෙනාට අස්සලාමු අலைக்கும் ஐபுவான் வணக்கம். எங்களுடைய அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, கல்வியில் ஒரு மிளகுதிரியாக தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிற என்னுடைய அன்பு சகோதரிமார்கள், எங்களுடைய ஆசான் அவர்கள், எங்களுடைய அதிபர் அவர்கள், முன்னாள் அதிபர் அவர்கள், எங்களுடைய அன்பு செல்வங்கள் மாணவர் அவர்கள், அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரன், இவர் ஆளை பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி விளங்குற, சின்ன வயசு, எங்களோட பஸ்லான் தம்பி, அது மாதிரி எங்களோட சர்ஜுன் தம்பி, இங்கே வந்திருக்கிற எங்களுடைய நலீம் இர்ஷாத், எல்லோரும் எங்களுடைய மாதிய வேதியாக இருக்கிற சகோதரர் ஜிஎஸ் நானா அவர்கள், எல்லோரையும் பேர் சொல்லாவிட்டாலும் நீங்கள் அனைவரும் என் மனதுக்குள் நிறைந்த ஊத்துக்கள். நீங்கள் எல்லோரும் இந்த மாணவர்கள் எனது முத்துக்கள், இந்த இலங்கை நாட்டுடைய மிகப்பெரிய சொத்துக்கள், கண்டளவின் ஒரு எழுச்சி கதாநாயகர்கள். நீங்கள் இந்த கண்டளத்தின் ஒரு காலத்திலே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலத்திலே பல துறைகளில் இந்த கண்டளம் என்று சொன்னால் முழு இலங்கையும் இந்த மதீனா பாடசாலையை அதர்கின்ற அளவுக்கு நீங்கள் உற்சாகப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய கல்வியின் வளர்ச்சிக்காகத்தான் இந்த இப்படியான இந்த நிகழ்வை நடத்துகின்றோம். அதே போன்று நான் பல விடயங்கள் உங்களுக்கு ஒரு சில புத்திமதிகள் கூட நினைத்திருந்தேன். என்னுடைய அன்பு செல்வங்களே, மாணவிகளே, ஒரு சில வார்த்தைகள், காலம் போதாது, அதானுடைய டைமாக இருக்கிறது. சில பேரும் பொம்பளையும் பயந்து கொண்டிருக்காங்க, எப்படா அப்பா இவனை முடிப்பாங்க, மாப்பிள்ள மாட்டால ஏற்றி கேட்கணும், சமைக்கிற டைமும் ஆப்ஸ்டேட்டா. இன்ஷா அல்லாஹ் பொறுமை என்பது நாங்கள் ஆளக்கூடிய உண்டு. அல்லாஹ் தாலா உங்களுக்கும் பொறுமையோடு இருக்கிற உங்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் எங்களுடைய இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் எங்களுடைய சகோதரிமார், எங்களுடைய டீச்சர்ஸ்மார், அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு கண்ணியத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, நாங்கள் வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது நாங்கள் எல்லோரும் நன்றி செலுத்தணும் இந்த எல்பி குரூப்புக்கு. இவர்கள் யார் என்று சொன்னால், குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அஸ்கர் அவர்கள், இவர்களுடைய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த எல்பி குரூப் வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய எங்களை இனபந்தங்கள், சொந்தங்கள், இவர்களுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கக்கூடிய பணத்தில் ஒரு சில தொகையை இந்த சமூக சேவைக்காக இந்த நமது இலங்கை நாட்டுமல்ல, அந்நிய நாடான இலங்கைக்கு, இந்தியாவுக்கு கூட அவர்கள் ஒரு சிறப்பான சேவை செய்து வரார்கள். அதே போல மாஷா அல்லாஹ் கல்விக்கு மட்டுமல்ல, மிகவும் வறுமை கோட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு வீடு அமைப்பு கொடுப்பது, அவர் கழிவறைகள் அமைப்பது, நீர் இணைப்புகளை கொடுப்பது, இதை போன்று எண்ணி அடங்காத சேவைகளை இந்த எல்பி குரூப் சகோதரர் அஸ்கர் அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த நான் கேட்கிற போதெல்லாம் இந்த பாடசாலைக்கு இதை செய்ய வேண்டும், அந்த பாடசாலைக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், மௌபிக் நானா உடனே எஸ்டிமேட் எடுங்க, எத்தனை பேர், எத்தனை பிள்ளைகள்
அதே மாதிரி எங்கட அதிபரும் பொல்லாத ஆள். என்னன்னா நான் சொன்ன ஒரு 55 பிள்ளைகள் தாரேன்னு இவரு டிராவல நித்திர படிச்சு துவா ஓதி நம்மள மசக்கி போட்டாரு. அதோட மாசால சொன்னார் 107 பிள்ளைக்கு நிச்சால. அப்படிதான் கெட்டித்தனம். அதுதான் சாதனை, அதுதான் சாதனை. அதம்போ உங்களோட ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள் மெல்லிசுதான், ஆனா பயங்கர கிரிமினல். எங்கட நிஸ்தா தம்பி அவங்க என்ன விடவே மாட்டாரு. எந்த நேரம் சொல்லுவாரு மபிக்கானா எங்கட ஊரை கொஞ்சம் கவனிங்களே, நீங்க சொன்னீங்க ஒருக்கா வாக்கு கொடுத்துட்டு போனீங்களே, உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நாங்க ஸ்கூலுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்னீங்க தானே. அதே மாதிரி மாஷா அல்லா எல்லாரும் இப்படி முன் வரணும். மாஷா அல்லா உங்களோட கணவர் மாற அவங்க இப்போ வேலைக்கு போயிருப்பாங்க, அண்ணன் கூலி தொழில் செய்யற மக்கள் ஏன்னா அது மாதிரி தொழில் அவங்கள்ட்டையும் சொல்லணும். இந்த ஊர் ஒத்துமை ஆகணும். இன்ஷா அல்லா எனக்கு தேவை அதான், நீங்க எல்லாரும் ஒத்துமை ஆகணும். அதே போல எங்கட டீச்சர்ஸ்மாருக்கும் ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும். நார்மல் எங்களோட ஊர் பிள்ளைகள் மீக்கிறாங்க பாவம், காலையில் எழும்பி அவங்களோட வீட்டு வேலையில முடிச்சு கொண்டு ஒரு சின்ன சம்பளம் தானே கவர்மெண்டால கொடுக்குற, அவங்களும் எவ்வளவு சிரமப்பட்டு பஸ்ல மிச்சம் கஷ்டப்பட்டு வந்து படிப்பிச்சுட்டு போறாங்க. மாணவர்களே, உங்களுடைய ஆசான்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். நாங்க கண்ணியப்படுத்துற நேரம் தான் எங்களுக்குள்ள நல்லொரு அந்த கல்வியுடைய அறிவு உண்டாகும். சொல்லுவாங்க என்னோட ஒரு பழமொழி உண்டு, நாம ஒரு நிலத்தை பண்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய ஒரு அந்த மரத்திலிருந்து காயோ பழமோ எதிர்பார்க்க முடியும். கடமை என்பது ஆசிரியர்கள் கட்டாயம் செய்வாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் கண்ணியம் என்பதும் நீங்க நல்ல உறவு முறைகள், நல்ல தன்மைகள், நல்ல ஒழுக்கம் அது வீட்டிலிருந்து வர வேண்டும். ஒழுக்கம் என்பது வீட்டிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாடசாலையில்